இருக்கிற ஒருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் நாங்கள் மீதியான ஊழியங்களை கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த நாளுக்காக கர்த்தர் வருகின்ற வசனம், நான் உங்களை திக்கற்றவராக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று யோவான் 14:18 கூறப்பட்ட அந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசித்து பெற்றுக்கொள்வோம். அவர் எங்களை திக்கற்றவராக விடவில்லை. அதே வேளையிலே திரும்ப வருவேன் என்று வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் நியாயாதிபதிகள் 10:11, ஏசாயா 36, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து 1 பேதுரு 2வது அதிகாரம். இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்த நாளிலிருந்து இணைந்து ஊழியங்கள் செய்ய ஆயத்தமாக இணைந்து எவங்களுக்கூடாக வழிநடத்த இணைந்திருக்கிறோம். உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்று 12ஆம் தேதி 6ஆம் மாதம், 12ஆம் தேதி ஜூன் மாதம், 12ஆம் தேதி ஆனி மாதம், 12ஆம் தேதி 6வது மாதம், 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8 மணி 3 நிமிடங்கள். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் டொரண்டோவிலிருந்தும், சௌரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்தும், அதே வேளையில் எங்களுடன் மாலை வேளையிலே சௌரி சிசிலியாமா லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறீர்கள். வாஞ்சியோடு இணைந்து ஜபிக்க ஆயத்தமாய் வந்திருக்கிறவங்களையும் ஆயத்தமாகி வர போகிற ஒருவரையும் தங்கு தடை என்று இணைய கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்க சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அதற்கு முன்னதாக நாளைய நாளிலே இதே வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் மதிபாலன் அவர்கள் யாழ்ப்பாண பகுதியில், யாழ்ப்பாண டிஸ்ட்ரிக்டிலே அவர்தான் சுப்ரீண்டனாக இருக்கிறார். அவர் நாளிலே எங்களுடன் காலை வேளையிலே செய்தி எடுத்து வருவார். ஞாயிற்றுக்கிழமை எங்களுடன் பாஸ்டர் கிறிஸ்டினா டைட்டஸ் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து எடுத்து வருவார்கள். துதிகளோடு, பாடல்களோடு, ஜபங்களோடு அபிஷேக ஆராதனை நடத்த உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். சுமுக்கூடாக இணைய முடியும். அந்த வேலையை கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழிய சகோதரி நிர்மலா மரியா, சகோதரன் சார்ல்ஸ் அவர்களை வரவேற்றுக் கொண்டு சகோதரி அனற்றிடம் ஒப்படைப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். உங்கள் எல்லோ குடும்பங்களையும் கர்த்தர் காண்கிறார். வாஞ்சியோடு இணைந்து மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக வந்திருக்கிற உங்களை பரிசுத்தாவியானவன் நிரப்பி வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் சகோதரி அனற்றிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்கள்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன். சாமி சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் தேஷ்டி அண்ணா குடும்பத்தையும் அவர் சொந்ததையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து தேவைகள் வாஞ்சைகள் ஒவ்வொன்றையும் சந்திப்பாராக. இன்றைக்கு நாங்க வாலிப ஜோதிகளுக்காக நாங்க ஜெபிக்க போறோம். அதுக்கு முதலாக நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்றால் யார் என்று சொல்லி பார்த்து விட்டு நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். அதாவது கிறிஸ்தவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராகவும் மீட்பராகவும் ஏற்றுக்கொண்டு அவருடைய போதனையை கடைப்பிடிக்கிறவர்கள் தான் அங்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் எங்கே ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னால், அப்போஸ்தலர் 11:25 பர்னபாஸ் அவளை தேடும்படி தர்சுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்திரியாவுக்கு அழைத்து வந்தான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவர்கள் 1 வருஷ காலமா சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்த அந்திரியாவிலேயே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். முதலாவது சீசர்களாய் இருந்தவர்கள் இப்பொழுது கிறிஸ்தவர்களாய் மாறிவிட்டார்கள். இந்த கிறிஸ்துவை பின்பற்ற அந்நியர்களே கிறிஸ்தவர்கள் என்று முதல் முறையாக அழைக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவோடு இணைந்து இருப்பவர்கள், அதாவது கிறிஸ்துவுக்குள் வாழ்பவர்கள் இருப்பவர்கள். இப்படிப்பட்ட ஒரு மகிமையான காரியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம்.
இந்த ரட்சிப்பின் ஊடாக எங்கள் மீட்பர் எங்கள் இரட்சகராய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாங்கள் இத்தனை மீட்பையும் மகத்துவத்தையும் பெற்றிருக்கிறோம், மகத்துவத்தை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே அங்கு கிறிஸ்துவின் ஜனங்களை எப்படி சொல்லப்படுகிறது என்றால், அங்கு அப்போஸ்தலர் 6:1 சீசர்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 9:13 பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 9:30 சகோதரர்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 10:45 விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவின் ஜனங்கள் இப்படியாய் 4 விதமாய் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே கிறிஸ்து வாழுகிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நாங்க இன்றைக்கு வாலிப ஜோதிகளுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆகவே நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பரிசுத்தவான்களாய், சகோதரர்களாய், விசுவாசிகளாய் இந்த வாலிப யுவதிகள் பக்தி வைராக்கியத்தோடு நிற்கக்கூடிய ஒரு தேவ பலம் அவர்களுக்குள்ள இறங்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்கள். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த உலகத்துல வாழுகிற ஒவ்வொரு வாலிபர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகிறோம். நீர் ஒருவரே வாலிபர்கள் ஒவ்வொருவரையும் உருவாக்கின தேவன் என்பதை ஒவ்வொரு வாலிபர்களும் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வாலிப காலம் ஒரு பாவம் செய்கிற காலமாக, தேவனை விட்டு மனித பலத்தில நடக்கிற காலமாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த காலங்களில வாழுகிற ஒவ்வொரு வாலிபர்களை நீர் தொடும்படியாக, உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்பும்படியாக, அந்த தீமையான காரியங்கள்ல இருந்து தேவனை அறிகிற அறிவை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் உம்முடைய சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொண்டு, உம்முடைய போர் ஆயுதங்களை தரித்து கொண்டு, உம்முடைய போர் வீரனாக கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களாக, பரிசுத்தமுள்ள வாலிபர்களாக, சீடர்களாக, உமக்கு பிரியமான காரியங்களை செய்கிற வாலிபர்களாக ஒவ்வொரு வாலிபர்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய அபிஷேகத்தை இந்த நேரத்தில் அவர்கள் மேல ஊற்றி, அவர்கள் ஒவ்வொருவரையும் அப்போஸ்தல ஊழியங்களுக்காக என்னென்ன அழைப்பில அவர்களை அழைத்தீரோ அந்த அழைப்பில உண்மையோடும் உத்தமத்தோடும் இந்த கடைசி காலத்தை ஓட்டத்தை ஓடி முடிக்க நீர் இடப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் வழி தப்பி போகாதபடி இந்த வாலிப காலத்தில அந்த மதுபானங்கள் ரக்ஸ்களுக்கு அடிமைப்படாதபடிக்கு உம்முடைய ஆவியானவர், உம்முடைய பரிசுத்த ஆவியினால் அவர்களை நிரப்புவீராக. உம்முடைய கரம் ஒவ்வொரு வாலிபர்கள் மேலும் கூட இருப்பதாக. அவர்களுக்கு வேலை இல்லாத காரியங்களாக இருக்கலாம், எப்படியான நிலைமையில் அவர்கள் வாழ்ந்தாலும் உம்முடைய வசனத்தின்படி உம்முடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடும் பொழுது நீர் அவர்களுக்கு தேவையான அனைத்தை நீர் சந்திக்கிற தேவனாக இருக்கிறீர். நீர் பொய்யுரியாத தேவனாக இருக்கிறீர். நீர் உண்மை உள்ள தேவன், நீர் உயிருள்ள தேவன். ஆண்டவரே, பிசாசின் கிரிகைகளில அவர்கள் சிக்கி தவிக்காதபடி உம்முடைய அழைப்பில் அவர்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் இருந்து துன்மார்க்கர் வழியில் நில்லாமலும், பாவிகள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவரே, அவர்கள் அந்த வேதத்தில பிரியமாக இருந்து உம்முடைய சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தரின் ஆசீர்வாதமே வாலிபர்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். ஆண்டவரே, அந்த ஐஸ்வர்யத்தோடு உம்முடைய ஊழியத்தை செய்ய உம்முடைய கரம் ஒவ்வொரு ஊழியர்களோடு கூட இருந்து பரிசுத்த பிள்ளைகளாக பரிசுத்தமாக வாழுகிற வாழ்வை கொடுப்பீராக. அபிஷேகத்தை அதிகமாக கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். பொல்லாங்கான வெல்லுகிற அபிஷேகத்தை நீர் வாலிபர்களுக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, ஒவ்வொரு விசேடமாக ஒவ்வொரு சபைகளிலேயும் உள்ள வாலிபர்களை உமக்கு மிகவும் பிரியமானவர்களாக
உமக்கு சாட்சியாக நிறுத்தப்படி அந்த வாலிபர்களை பார்க்கிற மற்ற வாலிபர்கள் இவர்களிடத்தில் அந்த மெய்யான தேவன் இருக்கிறார் என்ற உணர்வோடு மற்ற வாலிபர்கள் அவர்கள் சந்திக்கிற இடங்களில் ஒவ்வொரு வாலிபர்களும் பாடசாலைகளில் எங்கு இருந்தாலும் அவர்கள் சந்திக்கிற வாலிபர்கள் ரட்சிக்கப்பட அவர்களுடைய கிறிஸ்தவ வாலிபர்களுடைய வாழ்வு அவர்களை பார்க்கிறவர்கள் இவர்களோடு தேவன் இருக்கிறார் என்ற உணர்வோடு அவர்களை நோக்கி வர கிருபை செய்வீராக. அன்று யோசேப்போடு தேவன் கூட இருந்தாரு. அதே போல ஒவ்வொரு வாலிபர்களோடும் நீர் கூட இருந்து அந்த வாலிபர்களை இப்படியாக உம்மிடத்துல அபிஷேகம் பெற்ற வாலிபர்கள், பரிசுத்தமாக அழைக்கப்பட்ட வாலிபர்கள், ஊழியம் செய்கிற ஒவ்வொரு வாலிபர்களை நீர் யோசேப்பை உயர்த்தினது போல அவர்களை உயர்த்தி மலைமேலுள்ள பட்டணமாக அந்த பட்டணத்துக்கு வெளிச்சமாக ஒளியாக இன்னும் பஞ்ச காலங்கள் வந்தாலும் அந்த வாலிபர்கள் உணவு கொடுக்கத்தக்க பலத்தை, சுகத்தை, ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. உமக்காக எழும்பி பிரகாசிக்க இந்த கடைசி நாட்களில ஒரு எழுப்புதலை காண வாலிபர்களை உம்முடைய புதிய பாடல்களை பாடுகிற வாலிபர்களாக ஒரு வாலிபர்களை மாற்றி உம்முடைய ஊழியத்தில பரிசுத்தமாக வாழ்ந்து அந்த ஊழியத்தை நடத்தி செல்ல கிருபை செய்வீராக. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து மலைமேலுள்ள பட்டணமாக இருக்க கிருபை செய்வீராக. அவர்களை ஆசீர்வதியும். தொடர்ந்து கூட இரும் ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அந்த மகளோடு கூட இருந்து உம்முடைய ஊழியத்தை இன்னும் உம்முடைய தீர்க்க தரிசனங்கள் வரங்கள் கனிகளை கொடுத்து இன்னும் அதிகமாக எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். விசேடமாக கணவருக்காக ஜெபிக்கிறேன். அவரோடு நீர் எந்த நேரமும் கூட இருந்து மகனோடு மகளோடு அந்த வாலிப பிள்ளைகளையும் நீர் எடுத்து உமக்கு பிரியமாக பொல்லாங்கானை ஜெயிக்க, என்ன நிலையிலும் பொல்லாங்கானை ஜெயிக்க தேவையான அபிஷேகத்தை கொடுத்து வழி நடத்துவீராக. இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் விசுவாசிகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். ஊழியக்காரர்களின் சுகத்தை விரும்புகிற தேவன் ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன். தொன்மார்க்கருக்கும் நீதிமானுக்கும் நீர் வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன். ஊழியம் செய்கிறவர்களை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர்களுடைய ஆத்மாவை காத்து கொள்ளுகிற தேவன். துன்பமோ, துயரமோ, நாசமோசமோ, பட்டியமோ எது வந்தாலும் உம்முடைய அன்பை விட்டு பிரியாமல் பரிசுத்த ஆவியானவர் அந்த தைரியத்தை கொடுத்து நீர் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் வழி நடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. ஒவ்வொருவரோடும் கூட இரும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமேன், ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டதும் அவனுக்கு ஸ்தோத்திரன். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் சபையில இருக்கிற வாலிப ஜோதிகள் எல்லாரும் தேவனுக்குள்ளே பரிசுத்தவான்களாய், சகோதரர்களாய், விசுவாசிகளாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன். God bless you sister. God bless you everybody. ஆமேன், ஆமேன். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். குணா பிரதர், மாமிசத்தின் இச்சையிலும் கண்களின் இச்சையிலும் ஜீவனத்தின் பெருமையிலும் இருக்கிற வாலிப பிள்ளைகளை கர்த்தர் மாற்றி அமைத்து அவர்கள் ஒரு சீரான ஒரு சிறப்பான வாலிப ஜோதிகளாய் மாற்றப்பட கர்த்தர் உதவி செய்யணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும். பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய உத்தாட்சியோடும் ஆண்டவரையும் சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஐயா. இதுவரைக்கும் எங்களை காத்து வருகிற தேவனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த விண்ணப்பங்களுக்காக உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம் ஐயா. வாலிப பருவத்துல கர்த்தாவே உடல்களில ஆண்டவரே உடல்களில் ஏற்படுகிற பருவ மாற்றங்களினால ஆண்டவரே தைரியங்களும் அநேக ஆண்டவரே எண்ணங்களும்
மாற்றி வாழ்வு பிள்ளைகள் தங்களால் எல்லாம் செய்ய முடியும் என்பதையும் தங்களுடைய மனம் போகிற போக்கில வாழ முடியும் என்றும் ஆண்டவரே செய்கிற அநேக துணிகரமான காரியங்களினால எத்தனையோ தவறான ஆண்டவரே காரியங்களை செய்து தாக்கப்பட்டு ஆண்டவரே எத்தனையோ பேர் சிறைகளிலும் எத்தனையோ பேர் நெருக்கங்களிலும் அடிமைகளிலும் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கர்த்தாவே சிறு வயது முதல் வளர்க்கப்பட்ட நல்ல பண்புகள் நல்ல எண்ணங்களுக்கு ஊடாக மாற்றம் பெற கர்த்தர் உதவி செய்வீராக ஜெபிக்கிறேன் ஐயா. தகப்பனே, இவர்கள் பாதுகாக்கப்பட உதவி செய்வீராக. ஆண்டவரே, அவர்களுடைய துணிகரங்களை மாத்திரம் பார்த்து ஆண்டவரே தங்களுடைய காரியங்களை செய்யாதபடி ஆண்டவரே தகப்பனே, தாய் தகப்பன் சகோதரர்மார்கள் அவர்களுக்கு முன்பாக நடக்கிற நல்ல பண்புள்ளவர்களுடைய குணங்களை அறிந்து கர்த்தாவே தாங்களும் ஆண்டவரே தங்களுடைய சந்ததிகளும் ஆண்டவரே ஒரு நல்ல மாற்றத்துல நடக்கத்தக்க உணர்வுகளை கொடுத்து தங்களுடைய விருப்பத்தின்படி வாழாதபடிக்கு கர்த்தாவே ஒரு வாலிப பிள்ளையோ ஒரு வாலிப சகோதரியோ ஆண்டவரே அவர்களுடைய இருதயங்களில் எழுதப்பட்ட பிரமாணங்கள் அவர்களை சுத்தி இருக்கிற தாய் தகப்பன்மார்களுடைய நடத்தைகளை எல்லாம் கர்த்தாவே காண்கிறவர்கள் இதோ கொஞ்சம் தங்களை கவனித்து ஆராய்ந்து பார்த்து வேத வசனங்களின்படி ஆண்டவரே உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணு சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே இந்த பிள்ளைகள் தங்களை எல்லா தீமைகளுக்கும் விலக்கி காக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கண்டவைகளையும் இச்சிக்காதபடிக்கு கண்டவர்கள் நடக்கிறது போல தங்களை மாற்றிக்கொள்ளாதபடிக்கு தகப்பனே ஒரு உணர்வுள்ள இருதயத்தோடு தங்களுடைய ஆண்டவரே சரீரத்தை காத்துக் கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அன்னைக்கு ஆதி பெற்றோர்கள் தாங்கள் நிர்வாணமாய் இருந்த பொழுது தகப்பனே ஓடி போய் தங்களை மறைத்துக் கொண்டது போல ஆண்டவரே இந்த காலகட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளும் தங்களை காத்துக் கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உலகத்தை பார்க்கிற பொழுது கர்த்தாவே நிர்வாணம் காணப்படக்கூடியதாக நடந்து வருகிற மக்களை பார்த்து கர்த்தாவே இவர்கள் தங்களை காத்து கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு உணர்வுகளை கர்த்தர் கொடுப்பீராக. தங்களை ஆண்டவரே தகப்பனே இந்த தீமைகளுக்கு விலக்கி காக்க கொள்ளதாக தங்களுடைய கற்புகளை காத்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே இவர்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எத்தனையோ வாலிப பிள்ளைகள் அழிந்து போயிருக்கிறார்கள். எத்தனையோ ஹோம்லெஸ்களை பார்க்கிற பொழுது இந்த நிலைமை தங்களுக்கு வரக்கூடாது என்பதை புரிந்து கொள்ளுகிற அந்த உணர்வுகளை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எத்தனையோ பேர் தங்களுடைய வாலிபத்திலேயே வாழ்க்கைகளை அழித்து கர்த்தாவே குடும்ப வாழ்க்கைகள் என்று மரித்து போகிறார்கள் என்பதையெல்லாம் காண்கிற பொழுது கேட்கிற பொழுது எவ்வளவு நடுக்க இருக்க வேண்டியவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. விசேஷமாக தேவனை அறிந்த பிள்ளைகளும் ஆண்டவரே தகப்பனே இந்த தேவனை அறிந்த ஆண்டவரை நோக்கி பார்க்க உம்முடைய வசனத்தை ஆண்டவரை வாசிக்கிற பொழுது தொடப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. நீர் பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன், நீர் ஒழுக்கத்தை விரும்புகிற தேவன், அவர்களுடைய இருதயங்களின் நோக்கங்களை எல்லாம் அறிகிற தேவன் என்பதை உணர்ந்து கர்த்தாவே உமக்கு முன்பாக பயபக்தியோடு தங்களை மாற்றிக்கொண்டு மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக நடக்க கர்த்தர் உதவி செய்வீராக ஜெபிக்கிற ஆண்டவரே. தங்களை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவர்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஐயா, கிருபை பாராட்டுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவை பாதுகாக்கப்பட உதவி செய்யுங்க. எத்தனையோ விதமான துணிகரங்களில் இருந்து அவர்கள் தப்பிக்கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் தகப்பனே இந்த சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊடகத்தின் ஊடாக செய்யப்படுகிற ஒவ்வொரு ஊழியங்களையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. லெஸ்லி அண்ண குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வதித்து அவர்களுடைய தேவைகளையும் சந்திக்கப்பட்டு ஆண்டவரே அவர்கள் எண்ணமும் ஊழியம் செய்ய உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிஸ்டர் ஜேனுக்காகவும் ஆண்டவரே அவங்க குடும்பங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் தாமே இந்த குடும்பங்களை தொடர்ந்து பாதுகாத்து அவர்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைகள் களோடு கூட எண்ணம் தொடர்ந்து அவர்கள் வழிநடக்க கர்த்தர் உதவி செய்வீராக ஜெபிக்கிறோம். வேத விளக்கங்களோடு வேத வசனங்களோடு கர்த்தாவே எண்ணம் ஆராய்ந்து அநேகரை எழுப்பி நட
நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமில்ல, எங்களோடு கூட இணைந்து கொண்டு உடைய சமூகத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு தேவதாசர்களுக்காகவும் தேவ குடும்பங்களுக்காகவும் ஆண்டவரே அவர்களுடைய உறவுகளுக்காகவும் உமை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. நீர்தாமே எங்கள் மத்தியில உலாவி எங்கள் தேவனா இருக்கிறீங்க. நாங்க உங்கள் ஜனங்கள் என்று சொல்ல உங்களுடைய வசனத்தின்படியும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்த கர்த்தாவே உம்முடைய வழியை விட்டு நாங்கள் விலகி போகாதபடிக்கும் உம்முடைய வழியிலே நாங்கள் ஒவ்வொருவரும் நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டி எண்ணம் ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்க உதவி செய்வீராக செபிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருவர் மேலும் தேவ அன்பினால் நிறைந்திருந்த ஆண்டவரே நாங்கள் ஒருவரை ஒருவர் கனம் பண்ணவும் ஒருவரை ஒருவர் நாலு வகையான கிறிஸ்தவ மக்களுடைய எண்ணங்களோடு கூட ஆண்டவரே சத்தியத்திலே நடக்கிற சத்தியவான்களாய் நாங்கள் காணப்பட ஒவ்வொருவருக்கும் உதவி சமூகத்துல வந்து உமை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் ஆசிர்வதித்து வழி நடத்த மட்டங்கள் ஆண்டவரும் ரட்சகரமான வாக்கம் பண்ணுகிற ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தரும் கைவிட்டு செய்கிற காரியம் கையின் விரியாசங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமேன். அப்படி உங்களை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வாழ்த்துவார். Dolly sister, praise the Lord. Dolly sister, praise the Lord sister, praise the Lord. Praise the Lord. நீங்க வழி தப்பி திரிகிற வாலிப பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே அந்த தெற்கத்தி வெள்ளத்தை திசை திருப்புமா போல் அவருடைய இருதயங்களை தேவன் தன்னுடைய சமூகத்திலே திசை திருப்பப்பட உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இப்பொழுது இந்த காலை நேரம் ஆண்டவரே நாங்க ஒரு மனதோடு உங்களோட பாதத்தடியில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. வாக்கு தத்தம் செய்தவரே, இன்றும் உங்களோட வாக்கு தத்தை நிறைவேற்றி கொண்டு வர்ற கிருபைகளுக்காண்டி நான் செலுத்துற ஆண்டவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்கி நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. அம்மாள் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. அப்பா வார்த்தை அப்பா, உங்களோட வார்த்தையில் ஜீவன் வல்லமை உள்ளது ஐயா. அப்பா அந்த வல்லமை வார்த்தையின் மூலமாக அந்த வாலிபர்களை உங்களோட கரத்துல ஒப்பு கொட்டுக்கிறேன்ப்பா. அவர்களுக்கு இருக்கிற எல்லா விதமான அசுத்தமான ஆவியும் அப்பா, ஸ்டபன் ஆவி, பெற்றோருக்கு கீழ்படியாத ஆவியால் எல்லா விதமான ஆவியையும் இயேசுவின் நாமத்தில் விட்டுகிறேன் ஆண்டவரே. அப்பா குருடர்களை பார்க்க செய்திரையா, முடவர்களை நடக்க செய்திரையா. உம்மால் கூடும் ஆண்டவரே. ஒரு வார்த்தையை சொல்லும் ஐயா. அப்பா அவர்கள் சொஸ்தமானார்கள் ஆண்டவரே. அப்படி ஆண்டவரே உங்களுக்கு திரு கரத்தில் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிற இந்த வாலிபர்கள் ஒரு காலம் உங்களுக்கு எழுந்து பிராசிக்கிற வாலிபர்களாக மாற்றுங்கப்பா. அவங்களுக்குள்ள தான் தற்கொலை ஆவி, எல்லா விதமான அசுத்தமான ஆவியும் இயேசுவின் நாமத்தின் மூலம் அதட்டுறனப்பா. இந்த நேரங்கள்ல ஆண்டவரே உலகம் அங்கு உங்களோட ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிற இந்த வாலிபர்களுக்கு அப்பா, let your presence go before them அப்பா. உங்களோட சமூகம் அவங்களுக்கு முன்பாக போக்கடுவது அப்பா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் உங்களுக்குரியது, கால் மிதிக்கும் தேசத்தின் வாலிபர் எல்லாம் உங்களுக்குரியது அப்பா. இந்த வாலிபருக்குள்ள ஒரு அற்புதம் செய்யுங்க ஐயா. அப்பா சுகமான சொன்னீங்க, ரத்தத்தினால உங்களை வில்லையேற ரத்தத்தினால கழுவும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா மனது இருக்க முடியவரே அப்பா. அவர்களை மன்னிங்க, அவர்களுடைய குறை குற்றங்களை மன்னிங்க அப்பா. அவர்களை மன்னித்து உங்களுக்குரியவர்களாக இந்த கடைசி காலத்துல உங்களுக்கு என்று எழும்பி பிரகாசிக்கிற ஆத்மாக்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களோட நாமம் இனிதான நாமம் என்று அவர் கற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களோட வார்த்தையை அனுப்பி சுகமாக்கி அவளுக்கு ஒரு பெரிதான விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களுக்கு மட்டும்தான் nothing is impossible with God. கர்த்தரால் மட்டுமே இது செய்ய முடியுமானவரே. மனுஷங்களை செய்ய முடியாததை நீங்க செய்யற தகப்பனா இருக்கப்படியா. நன்றி கோடி கோடி நன்றி அப்பா. மனதுருகி அப்பா சித்தம் ஒன்று சுத்தமா என்று சொன்னவரே, அவங்களோட உள்ளங்களை அப்பா மாற்றுங்கப்பா. இருதயத்தின் வாஞ்சிகளை அப்பா நீங்க நிறைவேற்ற தகப்பனா இருக்கிறீங்க அப்பா. அவர்களை உங்களோட கருத்து மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட நடந்த உங்களோட அவளுக்கு அவர்கள் உங்களுக்குரிய மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க நேற்று இன்றும் மாணவர் இன்றும் அற்புதம் செய்கிறேன். இன்றும் ஜீவனுள்ள தகப்பனாமே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா என்று சொன்ன
அவர்களுக்கு உங்களோட ஜீவனை கொடுத்து ஒரு புதிதான வாழ்வை வாழ்வதற்கு யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. நல்லவரே, போதுமானவரே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஆமெனப்பா. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று அதேபடி ஆண்டவர் அவர்களும் அதை நான் நம்பி இருக்கிற தேவன் என்று பற்றுக்கொள்ளும் உங்களை பற்றுக்கொள்ளும்படியாக அவர்களுக்கு ஒரு பெரிதான அன்பை ஊற்றி அபிஷேகத்தை ஊற்றி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் கூட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இன்னைக்கு புதிதான நாளாக அற்புதம் செய்யற நடத்துற நாளாக அப்பா உங்களோட தழும்புகளால சுகமாக்கினீர் ஐயா. அப்பா அங்க சுகமாக்கின தகப்பனே, நோயுள்ளவர்களை உங்களோட கருத்துல கொடுக்கிறேன். யாவரையும் ஆண்டவரே உமக்கென்று எழுந்து பிராசிக்கிற ஜனமாக மாற்றும்படியா ஜெபிக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி செய்வதற்கு யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலமே பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமென் 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 ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி டோலி சிஸ்டர். கர்த்தர் உங்கள் வீட்டில் இருக்கிற வாலிப மகனையும் ஆசீர்வதித்து அவரை உயர்த்தி நடத்துவாராக. ஆமென் ஆமென். Thank you sister. God bless you. ஆமென். நாங்க நிர்மலா அம்மையா அவர்களை வரவேற்றுக் கொண்டு praise the Lord brother sister. சொல்லுங்க. Praise the Lord. தாய் தகப்பன்மார் இன்றைக்கு இந்த மாணவ பிள்ளைகள் யுவதிகளினால் கீழ்ப்படியாததினால், தேவனுக்கு பயப்படாததினால் அவர்கள் கண்ணீர் படிக்கிற காரியமாக இருக்கிறது. ஆகவே இந்த தாய் தகப்பன் அங்கு கனம் பண்ணக்கூடிய ஒரு வாலிப யுவதிகளாய் அப்படி ஒரு சமுதாயமாய் மாற கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நீங்க ஜெபத்திலே வழி நடத்த. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரை. துதியின் மதியில் வாசமா இருக்கிறீங்க நல்ல தகப்பனே, மக்கள் அன்றைய செலுத்துகிறங்க தாவே. ஒரு நாள் ஆண்டவரை பாதுகாப்பதோடு ஆண்டவரை நம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துகிற தயவுக்கு உங்க கொடான கொடி ஸ்தோத்திரப்பா. அந்த வேளையிலும் ஆண்டவரை நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. அப்பா இதோ ஆண்டவரே வணங்கா கழுத்துள்ள ஜனங்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரே வனாந்தரத்தில் அதம் பண்ணினது போல ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவரே பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமல் நடக்கிற இந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்படியாய் போகாதபடிக்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் மனம் திரும்பி குடும்பங்களுக்கு ஏற்ற பிள்ளைகளாகவும் ஆண்டவரே இதோ ஆண்டவரே சமுதாயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாகவும் இந்த பிள்ளைகளை நீங்க வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நல்ல போராட்டத்தை போராடி ஆண்டவரே இவர்களுடைய ஓட்டத்தை முடிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இவர்கள் ஆண்டவரை ஓடுகிறதான் அந்த ஓட்டம் ஆண்டவரை என் தேவனுக்கு சொந்தமாக இருக்கவும் என் தேவன் சமூகத்திலே ஆண்டவரே அது மகிமையா இருக்கவும் கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். தேவன் நீர் ஆண்டவரை நினைத்தபடி ஆண்டவரை இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை வாழ கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். அப்பா இந்த பிள்ளைகளுக்கு வருகிறதான எல்லா விதமான தொல்லைகள் கஷ்டங்கள் ஆண்டவரை வேதனைகள் எல்லாவற்றிலும் இருந்து இந்த பிள்ளைகளை விடுதலாக்கி கர்த்தர் இவர்களுக்கு வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். தன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுகிறவர்களாக கர்த்தர் தாமே ஆண்டவரே அவர்கள் கனம் பண்ணும் போது ஆண்டவரை அவர்களுடைய ஆண்டவரை ஆயுசு நாட்களை நீ நீடிக்க செய்கிற தேவனா இருக்கிறபடியால் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் ஆண்டவரே ஒரு மகிழ்ச்சியாகவும் ஆண்டவரே சந்தோஷத்தையும் கொடுக்கிற பிள்ளைகளாக இவர்களை மாற்றுங்கப்பா. அநேக பிள்ளைகள் ஆண்டவரே தன் தாயின் தகப்பனாருடைய பேச்சை கேட்காதபடிக்கு ஆண்டவரே இந்த உலக பிரகாரமான காரியங்களிலே இவர்கள் ஆண்டவரை சிந்தித்து ஆண்டவரை தன் தகப்பனையும் தாயையும் ஆண்டவரை மன வருத்துக்குள்ளாக்க ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே அவர்களுடைய கீழ்ப்படிதல் இல்லாதபடிக்கு இவர்களை ஆண்டவரை ஆட்கொள்கிறதான அசுத்த ஆவியின் வல்லமைகளை எல்லாம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினால ஆண்டவரை அகற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு ஆண்டவரை ஒத்தாசா இருக்கிறதானவிட இந்த உலகத்தினுடைய காரியங்களை எல்லாம் ஆண்டவரை வெறுக்கிறதுக்காக ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு நல்ல மனதை தந்து இவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவரை தன்னுடைய தகப்பனையும் தாயையும் ஆண்டவரை இந்த பிள்ளைகளை ஆண்டவரை நேசிக்கிறவளாக அவர்களை ஆண்டவரை சந்தோஷமாய் வைத்துக் கொள்கிற அவருடைய ஆண்டவரே பிள்ளைகள் மூலமாக அந்த பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடையத்தக்கதாக இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை நீர் வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆகிய தேவன் இப்படியாய் ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவரை தறிக்கெட்டு ஆண்டவரே இந்த உலகத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரே என் தேவன் உம்மால் மட்டுமே கூடும் ஆண்டவரே மனிதர்களால் கூடாதது என் தேவனால் ஆகும் என்று ஆண்டவரை சொல்லி இருக்கிறீர்கள் கர்த்தாவே.
என்னால் கூடாதது ஒன்று உண்டோ என்று கேட்டிருக்க கர்த்தாவே. அப்படியாய் ஆண்டவர் உம்மிடத்தில் அன்றி ஆண்டவர் நாங்கள் யாரிடத்தில் போவோம் ஆண்டவரை? உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரை உம்மிடத்தில் மட்டும்தான் ஆண்டவர் நாங்கள் கேட்க முடியும். அப்படியா இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் மனம் மாறவும், இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் ரட்சிப்படையவும், இந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரை தன்னுடைய ஓட்டத்தை இயேசுக்காக ஓடத்தக்கதாக ஆண்டவரை, இயேசுவின் வழியில நடக்கத்தக்கதாக ஆண்டவரை, உம்முடைய சிலுவை சுமந்து போகத்தக்கதாக இந்த பிள்ளைகளை வாழ்க்கையில ஆண்டவரை ஒரு பெரிய ஆண்டவர் ஆசீர்வாதமான ஆண்டவரை இடங்களை ஆண்டவரை தந்த ஆண்டவரை நடத்தும்படி ஆயிடுச்சு வைக்கிறோம். அப்பா இதோ ஆண்டவரை உலகத்தை தேடி ஆண்டவரை சிற்றுமொழிகளுக்காக ஆண்டவரை அப்பா தன்னுடைய ஆத்மாவை அழித்துக் கொள்கிற இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரை கர்த்தரே நீர் பெலனா இருந்து ஆண்டவரை இவர்கள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர்களை மீட்டு பாதுகாத்து கொண்டு வழிநடத்தும்படி ஆயிடுச்சு வைக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை உமக்காக ஆண்டவரை ஜீவிக்கிற பிள்ளைகளாய் மாற்றி ஆண்டவரை நடத்தும்படி ஆசிர்வதிக்கிறோம். தன்னுடைய குடும்பத்திற்கும் ஆண்டவரை இவர்கள் நல்லவர்களாகவும் சமுதாயத்திற்கு ஒரு நல்ல பிள்ளைகளாகவும் ஆண்டவர் உருவாக்கத்தக்கதாக ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆசிர்வதிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அப்படியா இந்த பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவர் வாலிப பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீ நேசிக்கிறபடியா இந்த வாலிப பிள்ளைகளை ஆண்டவரை நீ பாதுகாத்து கொண்டு வழிநடத்தும்படி ஆசிர்வதிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல ஆலோசனையும் நல்ல சிந்தனையும் ஆண்டவரை நீ தந்து ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆய்ச்சிக்கிறோம். வாழ்கிற வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நீர் துணையாக இருந்து ஆண்டவரை அப்பா இதோ நீர் இயேசுவாக்கு சொன்னது போல நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் என்று நான் மோசையோடு இருந்தது போல உம்மோடு கூட இருப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரை, அந்த வார்த்தை நிமித்தமாக ஆண்டவரை அப்பா இதோ எத்தனையோ பரிசுத்த வாழ்களுக்கு நீர் துணையாய் இருந்தது போல இந்த வாலிப பிள்ளைகளுக்கு நீர் துணையாய் இருந்த ஆண்டவரை இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை உம்முடைய வார்த்தைகளுக்கு ஆண்டவரை ஆண்டவர் கேட்டு அதன்படியாய் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துக்கிற பிள்ளைகளாய் மாற்றி ஆண்டவரை வைக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே அப்படியாய் நீ செய்து இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் கைவிடாது காத்து வழி நடத்துகிற தயவுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியாய் நீ செய்ய போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம்பா. இந்த வேளையில் கூட கர்த்தாவை ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். அவருடைய குடும்பங்களில் இருக்கிறதான வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் ஆகிய தேவன் நீர் ஆண்டவரை நம்முடைய சமூகத்தை நினைத்து அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரை எப்போதும் ஆண்டவரை துணையாயிருந்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். நீ ஜெபிக்க காத்திருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நம்முடைய சமூகத்துல கொண்டு வருகிறோம். அவளுடைய குடும்பத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் கர்த்தாவை எழுந்து நின்று பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே அங்கே செய்ய போவதற்காகவும் கோடானபடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். அப்பா இந்த அருமையான ஜெப வேலையை நடத்துகிறதான சங்கமம் ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கிற அப்பா லெஸ்லி சகோதரனின் சமூகத்துல கொண்டு வருகிறோம். மகனை ஆசீர்வதிங்க. எண்ணங்கள் ஏக்கங்கள் இருக்கிற காரியங்களை நீர் அறிந்த ஆண்டவரை உதவி செய்யுங்க. அவர்கள் கையிட்டு செய்கிற வேலையை ஆண்டவர் ஆசீர்வதித்து வெற்றியடைய செய்யுங்க. அவருக்காக கொடுக்கப்பட்ட மாணவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி ஆசிர்வதிக்கிறோம். இந்த ஜெப வேலையை தொகுத்து வருகிறதான சேனல் மகளையும் அவருடைய கணவனையும் மகனையும் மகளையும் ஆண்டவரை உடைய பொற்கரங்களுக்குள்ளாக நாங்கள் ஒப்புவிக்கிறோம். இந்த பிள்ளைகள் வாழ்கிறதான இடத்துல நீர் இவர்களுக்கு துணையாயிருந்து வழி நடத்தும்படி ஆசிர்வதிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் அப்படியே நீ செய்ய போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறவங்க அப்பா இது எங்களுக்காக உயிர் நீத்து ஆண்டவரை சிலுவை சுமந்து ஆண்டவர் எங்களுடைய பாவங்களை போக்கி எங்களை அக்கிரமங்களை போக்கி ஆண்டவரை என்னால் மட்டும் எங்களுக்கு ஜீவனோடு வைத்திருக்கிற தேவ கிருபை காயம் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில ஆண்டவரை இப்பட்ட ஜெபத்த வேலையை ஆண்டவரை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியா நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனும் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகல நன்மைக்கு எதுவாய் செய்து முடித்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு சொல்லுங்க. வாலிப பிள்ளைகள் அங்கு மனம் போன போக்கிலே போய் அங்கு போத வசலுக்கிலே புதைந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வாலிபர்கள் நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திர ராஜா. துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் அது கிருபையினாலே எங்களை முடிசூட்டி வழி நடத்திருக்கிற
முது தயவுக்காய் ஸ்தோத்திரம். இது கொடிய நாட்களாய் இருந்த போதிலும் முது சட்டைகளின் நிழலிலே எங்களை நீர் பாதுகாத்து வருகிற உமது அன்பிற்காக நன்றி செலுத்துகிறப்பா. மற்றபடியாய் கூட இது கடைசி நாட்களாய் இருக்கிறபடினாலே எல்லா மக்களும் ஜெபத்திலும் தரித்திருந்து உபவாசத்திலும் தரித்திருந்து உமது வருகைக்கு ஆயத்தமாகவும் உமது வருகையின் நாட்களுக்கு எல்லோருக்காக ஜெபிக்கவும் அவர்கள் தங்களையும் தகுதிப்படுத்தி கொள்ளும்படியாக கூட இந்த வேலையிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. மக்கு சோத்திரம். எங்க பார்த்தாலும் போராட்டங்கள் பிரச்சனைகளாகவே இந்த உலகத்திலே காணப்படுகிறது தகப்பனே. இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் மாறணும். காரணம் நீர் சமாதானத்தின் தேவன். நீர் வரும்போது சமாதானமா தேசங்கள் எல்லோரும் மக்கள் எல்லோரும் இருக்கும்படியாக கூட அதற்காக கூட நாங்க ஜெபிக்கிறோம். தேவன் தாமே ஆசிர்வதிப்பீராக. கொடுக்கப்பட்டதான ஜெப குறிப்புக்காய் சோத்திரம். வழக்கமாக வெள்ளிக்கிழமையிலே வாலிப ஆண் பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களுடைய ஜெபங்கள் வீணுக்கு விருதுக்கும் எங்கள் மடியிலே திரும்பி விழாதபடிக்கு அவைகள் ஜெபதூபங்களால் உமது சமூகத்துக்கு வந்து செவிகளுக்கு அது விழும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களுடைய பாவ சாபங்களே அப்பா அந்த ஜெபங்களுக்கு தடையா இல்லாதபடிக்கு வாலிப ஆண் பெண்களின் ஆசிர்வாதங்கள் குறைபட்டு போகாதபடிக்கு இருக்க எங்களை ஒரு விசை கூட பரிசுத்த ரத்தத்தினாலே நீர் கழுவி எங்களை சுத்திகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அநேக விதங்களிலே நாங்கள் தவறுகிறோம்ப்பா. வாயின் வார்த்தை எண்ணங்கள் அப்பா மேட்டின்மையான காரியங்கள் பேச்சுகள் இது போன்ற காரியங்களில் எல்லாம் நாங்கள் அதிகமாய் பாவம் செய்கிறோம் தகப்பனே. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற எங்களை தேவன் தாமே நீர் இந்த வேலையிலே இந்த பரிசுத்த ரத்தத்தினாலே ஒரு விசை கூட கழுவி எங்களை இந்த ஜெபத்துக்கு நீர் தகுதிப்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. வாலிப ஆண் பெண்களின் வாழ்வாதாரங்களை தேவன் தாமே நீர் ஆசிர்வதிங்க. வாலிப நாட்களிலே உன் சிருஷ்டிகளை நினை என்ற வார்த்தையின்படி அவர்கள் உம்மை நினைக்கவும் உமது வேதத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் உமது கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து வாழ்ந்திருக்க கர்த்தர் தாமே உதவி செய்யுங்கப்பா. இந்த கால போற போக்கிலே அநேக வாலிப பெண்கள் சிறு பிள்ளைகள் கூடப்பா இந்த போதை வஸ்துக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். கர்த்தர் தாமே இந்த போதை பொருள் அப்பா எல்லா விதமான ட்ரக்ஸ் பீடி சிகரெட்டு போன்ற காரியங்கள் இன்னுமாய் கூட ஆன்லைன்ல ஆடுகிறதான அந்த கேம்லிங் பப்ஜி போன்ற காரியங்கள் அநேகமா இருக்கிறதப்பா. அப்பா ஒரே வழி தேவனுடைய வழிதான் பரிசுத்தமா இருக்குது. மற்ற எல்லா வழியிலும் பரிசுத்தம் இல்லாத இருக்கிற வழிகளிலே பிள்ளைகள் அதிகமாய் நடக்கிறதை நாங்கள் காண்கிறோம் தகப்பனே, கேட்கிறோம். இந்த காரியம் அவர்களை விட்டு விலகி போனோம் அப்பா. எல்லா வாலிப ஆண் பெண்களும் உமது வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வேதத்தை வாசித்து தியானித்து பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்திருந்து தன்னுடைய வாழ்வை கெடுத்து கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் தாமே நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறப்பா. அநேக பிள்ளைகள் காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் படிப்பில கவனம் செலுத்தாதபடிக்கு போதை பொருளுக்கு அடிமையாகி அவர்கள் காலேஜுகள் எல்லாம் கட் பண்ணி அவர்கள் இஷ்டம் போல மன விருப்பம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிற வேலையிலே தேவன் நீர் அவர்களை எல்லோரையுமாய் பற்றி பிடிக்கும்படியாய் உமது பாதப்படியிலே நாங்கள் வருகிறோம் தகப்பனே, ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் தாமே அவர்களை சீர்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியாக கூட வாலிப எதனால் தன்னை சுத்திகரித்துக் கொள்வான்? உம்முடைய வேத வசனத்தின்படி அல்லவா என்ற வார்த்தையின்படி மது வசனங்கள் அவர்களுடைய இருதயத்தின் பலகணிகளிலே தேவன் தாமே எழுதும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து தன் எல்லாம் வேண்டாத காரியங்களை எல்லாம் விட்டு விலகி உண்மையான தேவன் பரிசுத்தமான தேவன் நீர் எப்படி பரிசுத்தரா இருக்கிறீரோ அதே போல அந்த பிள்ளையும் பரிசுத்தமாக்குங்களே காணப்படுகிறதான எல்லா வாலிபர்களும் அந்த நாட்களிலே உமக்காய் பரிசுத்தமாய் வாழ்ந்திருந்தார்களே ஆண்டவரே. அதே போலப்பா அந்த பிள்ளைகள் எல்லா வாலிபாம் பெண்கள் எல்லோரும் பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்க இந்த வேலையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்களுடைய படிப்பு விஷயத்திலும் வேலை விஷயத்திலும் அவர்களுடைய திருமண வாழ்க்கையிலும் ஆண்டவரே அவர்கள் கர்த்தர் நீர் தாமே எல்லா காரியங்களும் நல்ல விதமா நிர்ணயிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அநேக பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் கூட இந்த நாள்ல வெளிநாடு போனோம் என்று இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் தெய்வம் தாமே நீர் செய்து தரும்படியா ஒப்பு கொடுக்கிறப்பா. அப்படியே வெளிநாட்டுல இருக்கிற வாலிபான் பெண்களையும்
எங்கள் தேசங்களில் இருக்கிறதான வாலிப பெண்களையும் ஆண்களையும் ஒரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறப்பா. அவர்கள் பெற்றோர்களுக்கு கண் மறைவா இருந்த போதிலும் அப்பா அவர்களை நீர் தாமே கண்காணிக்கணும் அப்பா. அவர்களுக்கு நீர் பரிசுத்தத்தை நீர் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்களை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் நடை உடை பாவனைகள் எல்லாம் உமக்கு பிரியமா இருக்கட்டும் தகப்பனே. நீ கர்த்தருடைய கையிலே அலங்கார முடியுமாய் ராஜ கிரீடமாய் இருப்பார் என்ற வார்த்தையின்படி பிள்ளைகளை தேவன் தாமே நீங்க ஆசிர்வதிங்கப்பா. உன் மன விருப்பத்தின்படி நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி அந்த பிள்ளைகள் எல்லோரும் அப்பா உமது கர்த்தாவே உமது வார்த்தைகளுக்கும் உமது வசனங்களுக்கும் கீழ்ப்படிந்து வாழ்ந்திருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள பாத்திரவான்களாக இருக்க கர்த்தர் தாமே உதவி செய்யுங்க. அப்படியாக தேவன் எல்லா வாலிப ஆண் பெண்களையும் எல்லா போதை வஸ்துக்கும் வேண்டாத எல்லா சத்ருவின் கிரியைகளுக்கும் விலக்கி தேவன் நீர் பாதுகாத்து கடைசி நாட்களிலே வாலிபர்கள் மேலேயும் வாலிப பெண்கள் மேலும் நான் பரிசுத்த ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. அதன்படி நீர் பரிசுத்த ஆவியை ஊற்றி அவர்கள் எல்லோருமாய் பரிசுத்தமாய் உமது ராஜ்யத்துக்கு நேரே நீர் வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு சூத்திரம். குற்றம் குறைகள் எல்லாம் ஒரு விசை கூட மன்னிங்க ஆண்டவரே. பிள்ளைகள் தவறுகளை உணர்ந்து மனம் திரும்பி அப்பா அவர்களுடைய சிறையிருப்பு எல்லாம் மாற்றும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது ஒப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம் என்ற வார்த்தையின் பிரகாரமாக அப்பா பெற்றோர்களுக்கு அப்பா இந்த பிள்ளைகள் சரியான வழியிலே அவர்கள் சிறையிருப்பெல்லாம் திரும்பி அவர்கள் பரிசுத்தமாய் வாழ்வதை பிள்ளைகள் இப்படியாக வாழ்கிறார்கள் என்று பெற்றோர்கள் கூட அப்பா சந்தோஷிக்கும் வண்ணமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உன் தாய் தகப்பனை நீர் கனம் பண்ணு. உன் தாய் வயது செல்லும் பொழுது அவர்கள் அசட்டை பண்ணாதே என்ற வார்த்தையின்படி பெற்றோர்களை கூட கர்த்தர் அந்த பிள்ளைகள் எல்லோருமாய் அவர்கள் கனப்படுத்த கர்த்தர் அவர்களுடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து வழிநடத்துறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்படியாக கூட இந்த வேலையிலே சங்கமம் ஊடகத்துக்காக ஜெபிக்கிறோம். தேவன் தாமே அப்பா இந்த நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பத்தார் மருமக்கள் சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர் யாவருமாய் ஆசிர்வதிங்க. குடும்பங்களில் இருக்கிறதான வாலிப ஆண் பெண்கள் மேல உமது பரிசுத்த ஆவி ஊற்றும்படியா ஜெபிக்கிறப்பா. உமக்காய் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. இணைப்பிலே இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் அவர்கள் குடும்பங்களிலே இருக்கிற வாலிப ஆண் பெண்களையும் தேவரீர் நீர் ஆசிர்வதித்து பெருக செய்து வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறப்பா. உமக்காக ஜீவிக்க பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. அப்படியாக இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும் அவனுடைய கணவனையும் மகனையும் மகளையும் ஒப்பு கொடுக்கிறப்பா. மகனையும் மகளையும் அபரிவிதமாய் ஆசிர்வதிங்க. இவர்களும் உமக்கா எழும்பி பிரகாசிக்க தன் தாய் தகப்பனை போல உமக்கென்று ஊழியம் செய்ய கர்த்தர் தாமே நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஜெபித்த யாவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனி ஜெபிக்க வருகிறதான பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம்ப்பா. இவர்களுடைய குடும்பங்களிலே இருக்கிறதான எல்லா வாலிப ஆண் பெண்களையும் தேவன் இருந்த கடைசி நாட்களிலே பாதுகாத்து கொண்டு பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்க கர்த்தர் தாமே பரிசுத்தாவியானவர் தாமே உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இறுதியாய் ஜெபிக்க வருகிறதான மகள் ஏமி புஷ்பராஜ்யம் மகள் உமக்கு செய்யற ஊழியத்தை ஆசிர்வதிங்க. அதே வேளையிலப்பா அந்த குடும்பத்திலே இருக்கிறதான வாலிப ஆண் பெண்கள் எல்லோருமா பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்க கர்த்தர் தாமே கிருபை செய்யுங்க. அப்படியாக தேவன் செய்து ஆசிர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் ஒருத்தருக்கு ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் வேற பிள்ளையோடும் கூட இருந்து சகலதிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன் ஆமேன். அப்படி உங்களை எல்லோருமாய் ஆசீர்வதிப்பாராக. நாங்க சிசிலியம்மாவை வரவேற்றுக் கொண்டு பிரைசலோ சிசிலியம்மா பேசலோ பிரைசலோ. நீங்கள் யுத்தத்துல நிக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக ரத்தம் சிந்துற வாலிப பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே, எங்களை ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வைக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, ஒவ்வொரு புதிய நாளும் அப்பா நாங்கள் ஜெபிக்கும் போது எங்களுக்கு புது பலனை தந்து எங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, இந்த போரிலே அப்பா போய் அநியாயமாக இறந்து போறார்களே வாலிப பிள்ளைகள். அப்பா பிதாவே, இந்த வாலிப பிள்ளைகளே பாதுகாரும் தகப்பனே. அப்பா தகப்பனே, யுத்தத்தை நிறுத்தும் தகப்பனே, இந்த வாலிப பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அன்பான தகப்பனே, போர் என்று அப்பா அந்த அப்பாவி பிள்ளைகள் அநியாயமாக ஆண்கள் பெண்கள் என்று அநியாயமாக இறந்து போறார்களே தகப்பனே. ஆவியானவரே, அவர்களை உமது கரங்களில் பற்றி கொள்ளும் தகப்பன். அப்பா பிதாவே, அவர்களின் தாய் தகப்பன் விடும் கண்ணீர்களை காண்கிற தெய்வமாயிருக்கிறீர் தகப்பனே. அப்பா தகப்பனே, தாய் தகப்பனுக்கு பணியாமல் இந்த வேலைகளுக்கு ஈடுபட்டு போகிறார்களே தகப்பனே. ஆவியானவரே, அவர்களை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. எப்பா பிதாவே, அவர்களை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே, உமது போர்வையால் மறைத்துக் கொள்ளும் தகப்பனே. பரிசுத்தரே, பரிசுத்த ஆவியானவரே, அவர்களை உமது போர்வையால் மறைத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா உமக்கு பிரியமான பிள்ளைகள் ஒருபோதும் கைவிடாத தகப்பனப்பா. அப்பா அவர்களை உமது போர்வையாலும் உமது சிறகுகளாலும் மூடிக்கொள்ளும் தகப்பனே. அப்பா அந்த யுத்தங்களே அவர்கள் போகாதபடி காத்து கொள்ளும் தகப்பனே. அவர்களுக்கு ஒரு வெறுப்பை உண்டாக்கும் தகப்பனே. அப்பா அந்த யுத்தத்துக்கு போகாமல் ஒரு வெறுப்பை உண்டாக்கும் தகப்பனே. அப்பா ஆவியானவரே, அவர்களோடு கூட இருந்து வழிநடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, இந்த தாய் தகப்பனுக்கு பணிந்து நடக்கிற பிள்ளைகளாக மாற்றும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த குடி போதைகளை இருந்து அவர்களை மாற்றும் தகப்பனே. ஆவியானவரே, உமது சிறகுகளாலும் சித்தைகளாலும் அவர்களை மூடிக்கொள்ளும் தகப்பனே. அப்பா தாயப்பன் விடும் கண்ணீரை நீ காண்கிற தெய்வம் அப்பா. அன்பான தகப்பனே, இந்த பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு பணிந்து நடக்கக்கூடியவர்களா அப்பா உதவி செய்ய வல்லவராயிருக்கிறீரே அப்பா. ஏசப்பா, நீர் அவர்களை கைவிடாதே தகப்பனே. அன்பான தகப்பனே, எங்கள் குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. எனது பிள்ளைகள் அப்பா, அவர்களும் வாலிப பிள்ளைகள் தான் தகப்பனே. அவர்களையும் பாதுகாத்து உமது சிறகுகளில் மூடிக்கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்கள் உம்முக்குரிய பிள்ளைகளாக மாற்ற நீர் வல்லமையானவரப்பா. வல்லமை செய்யும் தகப்பனே. அவர்களை உமது சிறகுக்குள் இழுத்து கொண்டு வாரும் தகப்பனே. அப்பா பிதாவே, உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளா மாற்றும் தகப்பனே. ஆவியானவரே, நாங்கள் இந்த நேரம் உண்மை தொழுது கொண்டிருக்கிறோம் தகப்பனே. உண்மை நாடி ஓடி வந்திருக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் நடக்கும் போது போகும்போதும் வரும்போதும் நீரே எங்களுக்கு துணையாயிருக்கிறீரப்பா. இசப்பா, உமது சிறகுகளால் எங்களை மூடிக்கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த சங்கம வானொலியை ஆசீர்வதிக்கும் தகப்பனே. இந்த சங்கம வானொலியை ஜெபிக்கிற அத்தனை பேரையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்களை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அவர்களுக்கு என்னென்ன தேடுவியோ அதை பெற்றுக் கொடுக்க நீ வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. அப்பா நீர் செய்வீர், ஒரு புதுமையை காண்பியும் தகப்பனே. நீர் காட்டும் தகப்பனே, ஒரு புதுமையை காட்டும் தகப்பனே. அன்பான தகப்பனே, என்ன குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அவர் இந்த சங்கம வானொலியை ஆசீர்வதியின் தகப்பனே. அவர் இந்த நேரம் சுகபலனாயிருக்க வேணும் என்று அப்பா உண்மை இருந்து மன்றாடி கேட்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, கனாசிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர் பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. மென்மேலும் ஓங்கி வளர செய்திருளும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர் ஒவ்வொரு நாளும் எங்களோட வந்து ஜெபிக்கும் போது எங்களுக்கு ஒரு சந்தோஷமும் அன்பும் பெருகுது தகப்பனே. ஆவியானவரே, அவரை ஆசீர்வதித்து அவரை பெருக செய்யறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகலதில நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பாராக. ஆரோக்கிய பலன் சுகம் தருவாராக. ஆமேன்.
நாங்கள் ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் ஐரீன். பிரைஸ் லார்ட் ஐரீன். Praise the Lord, sister. பிரைஸ் லார்ட். வாலிபத்துக்குள்ளே இந்த கொலைகள் கொள்ளைகள் இந்த வாகன ஓட்டங்களிலே கவனம் இல்லாமல் விபத்துக்கள் இப்படியாய் சிக்கிக் கொண்டிருக்கிற வாலிபர்களை விடுதலையாக்கும்படி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, அந்த நேரத்துக்காய் நன்றி ராஜாவே. அப்பா, மட்டுமா எங்களை நடத்தின எபினேசரே கூடான கூடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே, இந்த நேரத்திலும் ஜெபிக்க கொடுத்த அந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா, அண்டை நாளிலும் கர்த்தாவே அப்பா, தேசம் எங்கிலும் இருக்கிறதான எல்லா வாலிப பிள்ளைகளையும் திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, அந்த வாலிப பிள்ளைகளை தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே வழிதவறி போய்விடாதபடிக்கு கர்த்தாவே அவங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் நல்ல தீர்மானங்களை எடுக்க நல்ல ஆலோசனைகளை தேவன் நீங்க அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, வாகனம் ஓட்டுகிறதான கர்த்தாவே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏனோ தானோ என்று கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாகனங்களை இந்த இடத்திலே நிற்காதபடிக்கு கர்த்தாவே அப்பா தங்களுடைய கர்த்தாவே கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவ நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சார் ஐரீன், உங்களோட லைன் கிளியர் இல்லை. நீங்கள் நிற்கிற இடத்தை விட்டு வேறு இடத்துல போய் ஐரீன். சார் ஐரீன், சார் ஐரீன், என்னுடைய டெலிபோன் அந்த தூக்கத்தின் சார் ஐரீன், நீங்கள் இடம் மாறி நில்லுங்கள். ஒரு விண்டோக்கு கிட்டவா போய் நின்று. இந்த டெலிபோன் கிளியர் இல்லாம இருக்கு. சிஸ்டர் ஐரீன், நீங்கள் விண்டோவுக்கு இருக்கிற இடம் தான், கிட்டவா போய் நில்லுங்கள். சிஸ்டர் தயாட்ட கொடுங்கம்மா. கேக்குதா சிஸ்டர்? இப்ப கேக்குதோ?
ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேவன் நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே நன்றி ராஜாவே. எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதுல ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, அவங்களுடைய தேவையெல்லாம் சந்திங்க தகப்பனே. மட்டுமாய் ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. நீ ஜெபிக்க இருக்கிற பிள்ளைகளையும் கூட தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். எங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை தாழ்த்தி உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். நம்ம ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஐயரேன். கர்த்ததாமே உங்களோடு கூட இருந்து சகல காரியத்திலும் ஊழியத்திலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர். உங்கள் எல்லாரையும் கூட ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். நாங்கள் தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ரட்சிப்பு இல்லாமல் துன்மார்க்கத்திலே இன்னுமாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இவர்கள் ஒரு வழியிலே தேவனை அறிந்து தேவனிடத்திலே வரக்கூடிய ஒரு கிருபையை கர்த்ததாமே கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பான பரலோக பிதாவே அப்பா, சோதரம் ஆண்டவரே, சோதரம் தந்தையப்பா, ஆண்டவரே அப்பா, இம்மட்டு நேரம் அம்மை கண்மணி போல நீங்கள் பாதுகாத்து வந்த கிருபைக்கு நன்றி தந்தையப்பா. ஆண்டவரே அப்பா, இது இவ்வளவு நேரத்துக்கே அப்பா நான் ஏதாவது அறியாமல் செய்திருந்தா ஒரு விஷயம் அப்பா என்ன நினைத்து கதை சுத்தேறீங்கப்பா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை தந்தையின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அப்பாவை அறியாத இனங்கள் அப்பா ஏராளமாக இருக்கிறார்கள் அப்பா. தந்தையை அவர்களுக்கு அறிவிக்கப்படாமல் அப்பா இருக்குதப்பா. தந்தையை அப்படியான மனிதர்களுக்கு அப்பா தகப்பனே உங்களை பற்றி சொல்வதற்கான தகப்பனே அப்பா அந்த இடங்களுக்கு அப்பா தேவ பிள்ளைகளை அனுப்பி வைங்க தந்தையப்பா. ஆண்டவரே அறியாதவர்கள் அப்பாவை அறிந்து அப்பாவின் பாதத்துக்கு வர கிருபை செய்யுங்க அப்பா. தந்தையப்பா சத்தியத்தை அறிவார்கள், சத்தியம் அவர்களை விடுதலையாக்கட்டும் ஆண்டவரே அப்பா. தந்தையை உங்கள் வார்த்தைகளை அனுப்பியப்பா ஒவ்வொருவர் மேலேயும் அப்பா ரட்சிப்பு நாவிகளை ஊற்றுங்க அப்பா. தந்தையப்பா தேவையில்லாத காரியங்களை செய்யாத படிக்கப்பா உண்மையும் உத்தமமாக இனங்கள் அப்பா இருக்க ஆண்டவரே அப்பா அப்பாவின் பிள்ளைகளாக இருக்கிற நாமளப்பா அவர்களுக்கு முன்னாக சாட்சியாக நாங்கள் நிற்கவும் அப்பா. தந்தையப்பா எம்மளை பார்த்து அவர்கள் அப்பா ஆண்டவரின் அப்பாவின் பாதத்துக்கு வருகிற ஜனங்களாக இருக்க கிருபை செய்யுங்கப்பா. தந்தையப்பா ஒவ்வொருவரையும் அப்பாவை அறியாமல் ஜனங்களப்பா நிறைய இடங்களிலே ஆய்ந்து கேட்கிறார்களே தந்தையப்பா. அப்படியான இடங்களுக்கு அப்பா தந்தையே நீங்கள் தேவ பிள்ளைகளை அனுப்பியப்பா அப்பாவை அறியத்ததாக அப்பா கிருபை செய்யுங்க அப்பா. ஆண்டவரே அப்பா நாங்கள் இன்றும் அப்பா செல்லும் போது எங்க ஏசப்பா யாருன்றே தெரியாத அளவிலே அப்பா ஒரு கிருபை இருக்குது என் தந்தையப்பா. அப்படியான இடங்களுக்கு அப்பா இன்னும் அப்பா தேவ பிள்ளைகளை அனுப்பி அப்பா அறியாதவர்களை அப்பா நீங்கள் தொடும்படியாக சொல்லிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அப்பா ஒரு ஆத்மா கூட அப்பா நரகத்துக்கு செல்லாத படிக்கப்பா எல்லாரும் என் தந்தையின் பாதத்துக்கு வர கிருபை செய்யுங்க அப்பா. நீங்கள் பேசுங்க, இடைப்படுங்க அப்பா. ஒவ்வொருவரும் நீங்கள் தொடுங்க அப்பா. அறியாதவர்களுக்கு அப்பா தந்தையே உங்கள் வார்த்தைகளை அனுப்பி அப்பா நீங்கள் அவர்களை தொடும்படியாய் சொல்லிக்கிறேன் அப்பா. பிதாவே நீங்கள் அனைத்து ஜனங்களையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுத்து சொல்லிக்கிறேன் அப்பா. அறியாதவர்கள் அப்பா ஏராளம் இருக்கிற தந்தையப்பா அவர்கள் மத்தியிலே அப்பா தேவையே இல்லாத அப்பா வடியப்பா அப்பாவின் பிள்ளைகளப்பா சொல்லாத படிக்கு அப்பா நன்மை செய்வார், அப்பா நல்லவர், அப்பா மதம் மாற்றுவதற்காக அல்ல மனம் மாற்றுவதற்காகத்தான் என் தந்தை உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். வார்த்தையை சொல்லி அப்பா அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க கிருபை செய்யுங்க என் தந்தையப்பா. ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரை நீங்கள் பொறுப்பெடுத்து காத்து வழி நடத்தும்படியாக அனைத்து இனங்களையும் என் தந்தையின் திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நீங்கள் பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. தந்தையப்பா அப்பா அப்பா தந்தையப்பா ஒரு 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 தகப்பனை டாக்டர்ஸ் கைவிட்டதுக்கு பிறகு அப்பா அப்பாவின் பாதத்துக்கு வருகிறார்கள் அப்பா.
அப்பாவின் பாதத்துக்கு வந்து பரிபூர்ண சுகத்தை அடைந்து கொண்டு ஆலயத்தை விட்டே அப்பா அவர்கள் விலகி இருக்கிறவர்களையும் அப்பா நீங்கள் தொடுங்க அப்பா. பிதாவே அப்பா, நன்மையை பெற்றுக்கொண்டு சுகத்தை பெற்றுக்கொண்டு அப்பா தங்கள் காரியத்தை உலக காரியத்துக்காக ஓடுகின்றவர்களை நீங்கள் தொடுங்கப்பா. அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி எல்லாரையும் அப்பாவின் பாதத்தை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென் ஆமென். உங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் பிள்ளைய குடும்பத்தோடும் கூட இருந்து சகலத்தில நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமென் ஆமென் ஆமென். நான் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்திய நாள் தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நீங்கள் நடத்தி தந்தீங்க, அதுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் வீடுகளிலும் இருக்கிற அந்த வாலிப பிள்ளைகள் யார் யாருடைய வீட்டில இருக்கிறார்களோ, திருமண வயதிலே இருக்கிறார்களோ கர்த்தாவே, வேலை இல்லாம இருக்கிறார்களோ கர்த்தாவே, பலவீனங்கள்ல வியாதிகள்ல இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நீர் தொட்டு சுகமாக்குற தேவனாய் இருக்கிறபடியாமை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். சாலதை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். லேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்கு ஆயுமை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, வாழ்க்கை பெருகும்படிக்கு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். நாளைய நாள்ல நீர் கூட இருப்பீராக, உம்முடைய வல்லமையினால் வழி நடத்துவீராக, வல்லமையா பலப்படுத்துவீராக. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, நீர் கூட இருந்து வழி நடத்தும் ஐயா. வந்து ஜபித்த ஒவ்வொரு பிள்ளைகளும் குடும்பங்களும் வீடுகளும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட கர்த்தாவே உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம், ஏமியை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஜெபங்கள், விண்ணப்பங்கள், சோத்திரங்கள் எல்லாம் ஆண்டவரே உமக்கு பிரீதியாய் இருக்க உதவி செய்யும். சகலதை நீர் தாங்கிக் கொள்ளும் ஐயா. ஒவ்வொரு வாலிப உலகத்தை நீர் சந்தியும் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் உமக்கென்று எழுந்து வைராக்கியமாய் நிக்க செய்யும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமேன் ஆமேன். இதுவரை நேரம் இணைந்து ஜெபித்து உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். எங்களுடன் சகோதரி ஏமி புஷ்பராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். மன்னிக்க வேண்டும், அங்கேயோ மைக் ஆஃப் ஆயிடுச்சு. எங்களுடன் சகோதரி ஏமி புஷ்பராஜா இணைந்திருக்கிறார். நிறைவு ஜெபங்களுக்காக அவரை வரவேற்போம். பிரைசலோடமா உங்களுடைய மைக்கை எடுத்து விடுங்க சிஸ்டர் ஏமி. நீங்கள் வருகின்ற பொழுது மைக் இந்த உங்களோட சவுண்டை கூட்டி கொண்டு வந்தீங்கன்னா அந்த மைக் ஆஃப் பண்ணாது. சிஸ்டர் ஏமி, பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் ஏமி, காலை வணக்கங்கள். உங்களுடைய மைக் ஆஃபில் இருக்குது, மைக்கை ஓன் பண்ணுங்கள். நீங்கள் சவுண்டை கூட்டி கொண்டு வரும்போது மைக் ஆஃப் பண்ணப்படாது. பிரைஸ் தி லார்டம்மா, பிரைஸ் தி லார்ட் ஏமி, அல்லது போயிட்டு வாங்க. அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் வெள்ளிக்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இன்று 12ஆம் தேதி 6ஆம் மாதம், 12ஆம் தேதி ஜூன் மாதம், 12ஆம் தேதி ஆனி மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 9 மணி 3 நிமிடங்கள். வேளையில் எங்களுடன் சகோதரி ஏமி புஷ்பராஜா இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம், கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். கர்த்தர்தாமே ஒன்றையும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் அம்மா. கொஞ்சம் சவுண்டா கேளுங்கள். உங்களுடைய ஜூமில் மைக் ஆஃபில் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் சத்தமாக ஜெபியுங்கள். நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே, எங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்துறதே எங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம். துதியில் மத்தியில வாசம் பண்ணுகிறவரே, எங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம். நீங்க நல்லவர், வல்லவர், போதுமானவருக்கு அதிகமானவர். துதிக்கு பாத்திரர், உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த வாரம் முழுவதும் ஊழியம் செய்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு கூடாக நீங்க தந்த தெய்வ செய்திகள், வார்த்தைகள், பாடல்கள், துதிகள், ஆராதனைகள், ஜெபங்கள் ஒவ்வொன்றுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் இந்த வானொலி ஊழியத்திலே வரப்போன்ற ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸையும் உங்களை திருக்கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம்
ஆண்டவரே இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஆண்டவரே எல்லாம் தடை இல்லாமல் எல்லா நிகழ்ச்சிகளும் வானிலைக்கு நேரத்துக்கு சரியாய் தெளிவாய் வர ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கத்தாவே இணைந்து ஜெபித்த ஒரு தெய்வ பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி டாலி சிஸ்டருக்காய், கணவருக்காய், மகனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஊழியங்களுக்காய் சோத்திரம் அப்பா. அதே போல அவர்களுடைய தேவைகள், விருப்பங்கள், மனவாஞ்சைகள் ஒவ்வொன்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த புதிய நாளிலும். அதே போல சகோதரி நிர்மலா மரியா, பாஸ்டர் சார்ல்ஸ் குடும்பத்தாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அவள் இருக்கிற பெங்களூர் மாநிலத்திலே ஆண்டவரே பெரிய காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த புதிய நாளிலும் சகோதரி டாலிசிஸ் இன்னும் சகோதரி ஜனட்டுக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காய் எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இருக்கிற தேசங்கள், ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், மக்கள் எல்லோரையும் கூட எங்களை பாதத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி. அதே போல சகோதரி வினோவுக்காய், ஜசீமாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய தேவைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே சுவாமி, அந்த திருமண காரியத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த இடத்தில் உங்களுடைய கரம் கூட இருக்க வேண்டுமாய் உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். பிரதர் டானாலை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பத்தார் உறவுகள் ஆண்டவரே எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பிரதர் குணாவை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. அவருடைய காரியங்கள், பிசினஸ் காரியங்கள், ஊழிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி. எங்களுடைய கரம் அவர்களோடும் கூட இருக்க வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிக்க வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பெடுக்க வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி இந்த நேரத்திலும் கூட இருக்க வேணுமாய் தாயார் சிஸ்லியா அம்மாவையும் ஐயாவையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அவளை தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். அவளுக்கு ஏற்ற வேலையில ஒரு ஏற்ற இருப்பிட வசதிகளுக்காக ஜெபிக்கிறோம். சரீர சுகம் பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிட்டு நடத்தும்படியா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டவரே. பாசப்பால் சரணுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் சோத்திரம். அவருக்கிற கர்நாடகா மாநிலத்துக்காய் சோத்திரம் அப்பா நன்றி சொல்லுகிறோம். அதே போல தாயார் குலேந்திரனம்மா, தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, அருமையான இந்த தாய்மாருக்காய் அவருடைய ஊழியங்களுக்காய் சோத்திரம். அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட அவருடைய இன்னுமாக குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரையும் கூட எங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த சந்ததியில இருக்கிற வாலிப பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். அந்த பிள்ளைகள் இந்த ஊழியங்களை தொடர்ந்து செய்ய ஜெபிக்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டவரே. சகோதரி ஜான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் நீங்க கொடுத்திருக்கிற தாளந்துகளுக்காய் சோத்திரம். சகோதரி கான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம். கான்சியையும் பொருட்படுத்தி நீங்க நடத்த வேணுமா எங்களை கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரி ஐரினுக்காய் சோத்திரம் அப்பா. சகோதரி வாணி வெங்கட்டுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் சோத்திரம். இந்த ஊழியர் சுசேஷர் எட்வின் வானரியா அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தருகின்றது செய்திகள், வார்த்தைகள், பாடல்களுக்காய் நன்றியப்பா இந்த நாளில் தகப்பனே சுவாமி. அதே போல ஆண்டவரே ஸ்கைப்ரே இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரியை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளும் நித்திய ஒளிச்ச நேரத்தில் இணைகின்ற தாசர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பாடலை பாடுகின்றவர்கள், வார்த்தையோடு வருகின்ற தாசர்கள் எல்லோரையும் கூட ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரி கருணாவை ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரி ரஞ்சினி அலங்காரம் மணி ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னுமாக சகோதரன் மகேந்திரன் ஐயாவை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே பாசாயன் ராஜநாயகத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இன்னுமாக ஆண்டவரே சகோதரி தயாவை ஒப்புக் கொடுக்கிறோம். ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. அந்த தேசத்திலும் பெரிதான காரியங்களுக்கு ஜெபிக்கிறோம் இந்த நாளும் சங்கமம் வானொலி சாவகர் ஊழியர்கள் எங்கள் குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். வீட்டாண்டியை ஒப்புக் கொடுக்கிறோம். மகனை குடும்பமாக ஒப்படைக்கிறோம். பேர பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். மகளை ஒப்புக் கொடுக்கிறோம். மருமகளை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்பட்டு ஜெபிக்கிறோம். கல்வாரி இரத்த கோட்டைகளை இவர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வானொலி கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலி ஜெபிக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த வேலை இடத்து ஊழியங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார விடுமுறை நாட்களிலும் சபைக்கு செல்கின்ற நேரங்களிலும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பத்தில் உள்ள தேவைகள், பொருளாதார தேவைகள், ஊழியத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த வாகனங்களிலும் ஆண்டவரே எல்லா கருவிகளும் சரியாய் வேலை செய்ய ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே ஜோவலுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த நாவின் கட்டுகளை எல்லாம் அவிழ்ந்து அந்த பிள்ளை உங்களை நோக்கி பார்க்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல ஆண்டவரே இந்த மகிழ்ச்சியாமை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். அவருக்கு நல்ல சரீர சுகம் பலர்த்தை கட்டளையிட வேணுமாய் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரி ருமானா குடும்பத்திலும் ஒரு ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை எங்களுடைய பாதத்தில் ஒப்புவித்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறோம். உங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். Amen, amen. Praise the Lord, Sister Janet. Praise the Lord, Sister Janet. Praise the Lord, Sister Janet. உங்களோட மைக் ஆன் பண்ணுங்க சிஸ்டர். Praise the Lord. Sister Janet. ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி ஏமி புஷ்பராஜா அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து நிறைவு ஜெபங்களை எடுத்து வந்தார். தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களையும்
அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜபித்த ஒருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களை ஒருவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாரா. கத்திரை கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாளை காலை வேளையிலே, இதே வேளையிலே, ஜப வேளையிலே, அபிஷேக ஜப வேளையிலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம்.